Hi guys, good morning. Today's energy என்னன்னு பார்க்கலாம். Today's energy வந்து செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ். செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ்னா என்ன சொல்லுவோம்னா செல்ஃப் பிட்ரேயல் அப்படின்னு சொல்லுவோம். தீஃப் காட் ஆன் தி சீன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தவறு செய்கிறவன் தவறை செஞ்சுட்டு பிடிபட்டுட்டான். அப்போ பிடிபட்டவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது தான் செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ். அப்போ அந்த தவறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த டேரட் கார்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பிட்ரே பண்றதெல்லாம் கிடையாது. அவனையே அவன் ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். என்ன ஏமாத்துறான்னா, வெளிய இருக்க சந்தர்ப்ப சூழ்நிலை, ஆ அதாவது அவன் எந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறானோ, அந்த சூழ்நிலைக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கானே தவிர, திஸ் இஸ் ஹூ ஐ எம். இதுதான் நானு அப்படின்னு நிமிர்ந்து நிக்க மாட்டேங்கிறான். அதுதான் செல்ஃப் பிட்ரேயல் இல்லையா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது செல்ஃப் பிட்ரேயல் லைஃப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ அந்த செல்ஃப் பிட்ரேயல் லைஃப்ல யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான். அவன் பாருங்க மூஞ்சியவே மூடி வச்சிருக்கான். தான் யாருன்னே தான் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கே அந்த செல்ஃப் ஐடென்டிட்டியோ இல்ல செல்ஃப் ரெகக்னைசேஷனோ இதுதான் நம்ம எசன்ஸுங்கிறதோ இது எது மேலேயும் சிரத்தை இல்லாம அக்கறை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான். இதுதான் செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ். அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கே நடக்கலை. கம்ப்ளீட்லி சோஷியல் கண்டிஷனிங்கில் மூழ்கி போய் அந்த சோஷியல் கண்டிஷனிங்கிற ஃபியரில் தனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சுன்னா கூட ஐயோ இதெல்லாம் நம்ம வாழலாமா, இதெல்லாம் வாழ்கிறதுக்கு நம்ம சரியான ஆள் தானா, இதை வாழ்ந்துட்டோம்னா சமூகம் எப்படி சொல்லிடுமோ, ஐயோ இதை வாழ்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கூட தப்பு தானே, அந்த கில்ட்லேயே இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஸ்டேஜ் தான் செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஓகேயா, நம்ம ஆசைப்படுறது தான் நம்ம எசன்ஸுங்கிறது கூட பொறி தட்டாத நிலை. ஓகே, அதுதான் செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ். இதுதான் இன்னைக்கான எனர்ஜி. இனி நாளைக்கான எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய்.